சீதா சுரேஷ் வலையொலி காணொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அணிகுண்டலும் ருத்ராட்சமாலையும் ஆகமைந்துள் மணித்துளிதமும் திமிர்துர கைத்தான் மருங்கிலுற பின்னி நீங்கிடு தண்டாயுதமேந்தி என் பிழை பொறுத்து பணிகொண்டு அருள் செய் வடபண்ணி பக்தி பாக்கியமே என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மாசி மாத பலன்கள். சீதா சுரேஷ் வலையொலி காணொலியில் நம்ம தொடர்ச்சியாக தமிழ் மாத பலன்களை இனி பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது மாசி மாத பலன்கள். இந்த மாசி மாதத்தில் சூரிய பகவான் தை மாதத்தில் மகரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். இப்போ கும்பத்தில் பயணம் செய்ய காத்திருக்கிறார். 13/2/2025 மாசி 1ஆம் தேதி தன்னுடைய பயணத்தை கும்பத்தில் தொடங்குவார். மாசி மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரிய பகவான் பயணம் மேற்கொள்வார். இதில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வக்ரத்தில் இருக்கிறார். அவர் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி மாசி மாதம் 12ஆம் தேதி தன்னுடைய வக்ரத்தை நிறைவு செய்வார். அதே போல மாசி மாதம் 15ஆம் தேதி மீன ராசியில் புதன் பகவான் நீட்சமாவார். மீன ராசியில் பயணம் செய்யக்கூடிய சுக்கிர பகவான் மாசி மாதம் 17ஆம் தேதி மார்ச் மாதம் 1ஆம் தேதி வக்ரம் ஆரம்பித்து 45 நாட்கள் வக்ரத்தில் இருப்பார். சனி பகவான் கும்பத்திலே பயணம் செய்கிறார். ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னியிலும் பயணம் மேற்கொள்கிறார்கள். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரகங்கள் எப்படியான பலன்களை தர காத்திருக்கின்றன என்று நாம் பார்க்க இருக்கிறோம். குரு பகவான் இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தியாகி மாசி மாதம் முழுவதும் தனக்காரகனாக ரிஷபராசியில் பயணம் மேற்கொள்கிறார். இப்படியாக கிரக நிகழ்வுகள் இருந்து கோச்சார் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை வாரி வழங்கப் போகின்றன என்று இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பான மாதம். ஏன்னா மாசி மாதம் என்பது பொதுவாகவே மிதுன ராசிக்கு தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய மாதமாக அமையும். ஏன்னா கும்பத்தில் 9ஆம் இடத்துல லாபகரமான இடத்துல சூரிய பகவான் அமர்ந்து லாபத்தை அள்ளித்தரக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம். இந்த மாசி மாதத்தில் சில இடையூறுகள் இருக்கும், சில தடைகள் இருக்கும், சில அலைச்சல்கள் இருக்கும், சில போராட்டங்கள் இருக்கும். அவற்றையெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய மாதம். ஏன்னா நிறைய அலைச்சல் இருக்கும், ஆனால் முடிவு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்ததை விட மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றிகரமான முடிவாக இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான மாதம் தான் மாசி மாதம். இந்த மாசி மாதத்தில் பல்வேறு லாபகரமான நிகழ்வுகள் நடைபெறும். இதுவரை யோகசனி காலம் தொடங்குச்சு, வருமானம் வந்துச்சு. இந்த பசி கடந்தவன் எப்படி சாப்பாடை பார்த்த உடனே ரொம்ப ஆசைப்பட்டு கண்ணாபண்ணான்னு சாப்பிடுவானோ, அதே போல் இந்த அஷ்டமுத்து சனி காலத்திலலாம் இருந்து கஷ்டப்படும் போது இப்போ பண வருவாயெல்லாம் சரியாக வரும்போது அதில் சில விரைய செலவுகள் நடந்திருக்கும். நிறையா அலட்சியப்படுத்திருப்பீங்க, நிறையா அந்த அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் அனுபவிக்க நினச்சிருப்பீங்க. அதையெல்லாம் நிறைவு செய்து கொண்டு இனிமேல் முதலீடு செய்து எதிர்கால வாழ்க்கைக்கு திட்டமிடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாசி மாதம். இதில் நிறைய தடைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். அவற்றையெல்லாம் தாண்டி வெற்றி பாதைக்கு வித்திடக்கூடிய மாதம். சிலருக்கு திருமணம் கைகூடிவிடும். இந்த மாசி மாதத்தில் திருமண பேச்சுவார்த்தை கைகூடும். மறு திருமணம் செய்து கொள்வர்கள் கண்டிப்பாக மாசி மாதத்தில் அவர்களுடைய திருமண பேச்சுவார்த்தை நடத்தலாம். அதே மாதிரி புதிய தொழில், பழைய தொழிலை மாற்றி புதிய தொழிலை ஏற்படுத்தி கொள்ளலாம். புதிதாக படிப்புக்கு விண்ணப்பம் செய்வது, பிள்ளைகளுடைய கல்வியில் கவனம் செலுத்துவது என்று ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை செயலாக்கம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில். நீங்கள் மிதுன ராசியாக இருந்தால் ஒரு முறையேனும்
சிதம்பரம் சென்று ஆடல் வல்லா நடராஜ பெருமானை தரிசனம் செய்து அப்படியே அங்கு இருக்கக்கூடிய வடக்கு கோபுர வாசலில் இருக்கக்கூடிய தில்லைக்காளி, ஏன்னா இந்த மாசத்துல சுக்கிரன் வக்ரமாகிறார், அந்த வக்ர யோகத்தை தரக்கூடியவள் தில்லைக்காளி. இந்த தில்லைக்காளி வெள்ளை புடவை கட்டியிருப்பா, அவளுக்கு வந்து ஒரு குங்குமம் ஒரு 1/2 கிலோ வாங்கி குங்கும அர்ச்சனை செய்து விட்டு வந்தால் இந்த மாதம் எதிர்பாராத பல நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும்.